நம்ம வீட்டில் இடி மருந்து பத்திய குழம்பு தாங்க. அப்படியே அந்த குழம்பு கொதிக்கும் போது பழைய ஞாபகங்க. நமக்கெல்லாம் குழந்த பிறந்தப்ப இந்த குழம்பு தான் வச்சு கொடுப்பாங்களா, அப்படியே வீடே மணக்கும் பாருங்களேன். யாராவது உள்ளே வந்தாவே இன்றைக்கி என்ன பத்திய குழம்பா அப்படிம்பாங்க. ஆனால் அன்னைக்கு வச்சாலும் அந்த குழம்பு அந்த வாசனை அப்படியே இருக்குங்க. அதுக்கு மிளகு, சீரகம், இடி மருந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் அந்த இடி மருந்து வச்சுருந்ததுனால அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். அதை அப்படியே வச்சு அம்மியில் ஒட்ட ஒட்ட மை போல் அரைக்கணும். அரைச்சி நல்லா ஒரு வெள்ளை பூண்டு ஒரு 2 கட்டி எடுத்து உரித்து அதையும் கொஞ்சம் பாதி அளவுக்கு அதை அப்படியே 1 2மா தட்டி எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கு தாளிப்புலாம் கிடையாது. ஆனால் அம்மி கழுவின தண்ணியை கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. அதுதான் அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புளி கரைச்சி, உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கணும். இதை அப்படியே நல்லா கரைச்சி விட்டு, இதை நம்ம தாளிப்புலாம் கிடையாது. அப்படியே தாளிக்கிறதாலும் நீங்கள் தாளிக்கலாம். ஆனால் பத்திய குழம்பு தாளிக்க மாட்டாங்க. இப்படி தான் செய்வாங்க குழந்த பிறந்தவங்களுக்கு. இதை நல்லா அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா 2 3 கொதி வந்ததும் அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு வச்சா சூப்பராக இருக்குமா. அப்படியே இந்த பூண்டையும் கொஞ்சம் பாதி பூண்டையும் இதில் போட்டு நல்லா 2 3 கொதி வரணும். இதுக்கு தாளிப்பு இல்லாதனால நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நிறையாவே சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். அது நல்லா 2 3 கொதி வந்ததும் குழம்பு நல்லா சுண்டி வருங்க. அப்படியே சுண்ட சுண்ட வாசனையாக இருக்குமா. இதை வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு சாப்பிட்டாலும் உடம்பு வலி, இடுப்பு வலி எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பாக குழந்த பிறந்தவங்களுக்கு இந்த வச்சு கொடுப்பாங்கங்க. இதை அப்படியே சுட சுட சோறை போட்டு அப்படியே காய்கறியோடு அள்ளி மொண்டு போட்டு இந்த குழம்பும் சாதமாக தான் பிசைஞ்சு சாப்பிட்ணும். அப்படியே முருங்கைக்காயை வழித்து வச்சு அப்படியே 2 முருங்கைக்கீரையை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்லவே வேணாங்க. அப்படியே சாப்பிடும்போது எனக்கு அந்த 80 90க்கு போன மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் இந்த குழம்ப சாப்பிடுதா என்னானே தெரியல. அவ்வளோதான். நாளை சந்திப்போம்.